ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பானை குக்கிங் சேனல் 2.0. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 6 மந்த்ஸ் சாஸை பற்றியா. ஸோ வளவலான்னு பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர், 2 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு சால்ட்டு, அப்புறம் பெப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். நெருப்பு வந்து சிம்லேயே வச்சே நீங்கள் இது பண்ணுங்கள். ஹையில் வச்சா ஸ்பீடாகவே இது அடி பிடிச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ பட்டர் மெல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓஎஸ் பட்டர் நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறமேல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதை போட்டுட்டு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணணும். இது வந்து இதோட நேம் வந்து என்னன்னா ரூ. இது வந்து இந்த சாஸ் செய்கிறதுக்கு இதெல்லாம் இது ரொம்பவே முக்கியமானது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரூ வந்து இந்த ஒரு திக்காக்குறதுக்காக உள்ள ஒரு இதுதான். ஸோ இது இருந்தால் தான் சாஸே நல்லா திக்காக வரும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஒயிட் பேப்பர் கிடைக்கல, ஸோ நான் இதில் ஒயிட் பேப்பர் தான் போடணும். அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போதைக்கு பிளாக் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் கிடைச்சா நீங்கள் ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இது ரெண்டுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட வந்து ஒயிட் ஸ்டாக் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபிஷ் ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே கலந்துக்கலாம். ஓகே, இதை போல் நீங்கள் அது மணல் போல் இல்லாமல் நல்லா க்ரீமியாக இதை இது அளவுக்கு வரைக்கும் நீங்கள் இதில் இந்த ஸ்டாக்கை ஊற்றி திரும்ப திரும்ப நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு, இதை ஹைக்கு கொண்டு போயிடக்கூடாது, அந்த சைடெலாம் அடி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே இது பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஒரு மாதிரி மணலாட்டம் இருக்கிறது. ஸோ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்கில் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி நல்லா லிக்விடாக ஆக்கணும். ஸோ ஒரு சாஸ் பதத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே இந்த இது கெட்டி தன்மை இல்லாமல் நல்லாவே அதை நான் உடச்சி விடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா சிம்லேயே தான் அடுப்பு இருக்கணும், ஹைக்கு மாற்றிடாதீங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிச்சின்னா திரும்ப தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ இதை நல்லாவே இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லாவே இருக்கேன். ஸோ ஓகே, இதோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், சும்மா தான் கிண்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருங்க இது காட்டுறேன். இதோட அந்த திக்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ க்ரீமியாக வருதுன்ட்டு. மணல் பதத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாமே அது போல் தான் கரெக்டாக வந்துட்டு இப்போ. ஸோ நம்மளோட வெல்வெட்டே சாஸ் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட வெல்வெட்டே சாஸை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் வீடியோவில் பார்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இதை வந்து மஷ்ரூம் சூப் அண்டு சிக்கன் சூப்பு இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த சாஸை வந்து நான் அடுத்த 2 நாளுக்குள்ளே போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.